இப்போ ராஜன் அந்த கதாபாத்திரமே எடுத்துக்கோங்களேன். அந்த ராஜன் மட்டும் கள்ளக்கடத்தல் பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அவர் மக்களுக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யாமல் இருக்காருன்னு வைங்களேன். ராஜனை போடுறது ரொம்ப சுலபம். போலீஸ்லாம் வந்து அடித்து தட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ராஜனுக்கு யாரும் வந்து பாதுகாப்பு இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ராஜனுங்கிற கேரக்டர் அவ்வளோ தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே போயிட்டு டக்குன்னு மக்கள் யாரும் போய் அவர்களை கைது பண்ண முடியாத ஒரு அந்தஸ்தை யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு கிடைக்கிற காசில் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுக்கறது மூலிமா ஒரு சப்போர்ட் குரூப்பை அவர் உருவாக்கி வச்சுக்கிறாரு. அந்த சப்போர்ட் குரூப் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரவுடிகளுடைய ஒரே கிமிக். போலீஸ்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் காசு அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடிப்பாங்க. உங்களுக்கே தெரியும், லஞ்சம் அரசு அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுக்குறதும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அரசியல்வாதிகளுக்கு கூட நட்பாக இருப்பாங்க. காவலர்கள் துணையோட தான் நடக்குமே எல்லாமே. அரசியல்வாதிகளோட நட்பாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுலேயும் பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளை வச்சுக்குவாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லா கட்சியிலிருந்தும் ஆட்கள் இவங்களுக்காக போய் பேசுறதுக்கு ஆளுக போவாங்க வருவாங்க. அதையும் மீறி ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மக்களே உள்ளே இறங்கி போராடுற அளவுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் உருவாக்கியிருப்பாங்க. இது இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த ரவுடிகளை ஹீரோவாக பார்க்குற மென்டாலிட்டி சரியானு பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா இந்த ரவுடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அவனுடைய ப்ரெசன்ஸ், அந்த பர்டிகுலர் நபருடைய ப்ரெசன்ஸ்க்கு ஏதாவது ஒரு கேள்விக்குறி யாராவது வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அந்த ரவுடிகள்னு சொல்லப்படுற தாதா ரவுடி அரசாங்கத்தால் அனுமதிக்கப்படாத தொழிலை செய்து கொண்டு அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்றதுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து கொண்டு அடியாட்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க எல்லாருமே நீங்கள் டான்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கேங்ஸ்டர் டானு என்ன வேணாலும் பேர் வைங்க. பட் அட் த எண்ட் அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய தவறு. அவங்கள ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் ஒரு பெரிய தவறு. இதுதான் நம்மளுடைய பார்வை.